நண்பா, உங்களுக்கு ஒரு வரம் கிடைச்சா அதை வச்சு நீங்க திருப்தியா வாழ்வீங்களா? இல்ல பேராசை பிடிச்சு எல்லாத்தையும் இழப்பீங்களா? இருப்பது போதும் என்று எண்ணாதவரை எதுவும் நிரந்தரமாக இருக்காது என்ற பேருண்மையை உணர்த்தும் இந்த கதையை பாருங்க. உங்க வாழ்க்கையில பேராசையை எப்போ உணர்ந்தீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பவர் அப் கிட்ஸ் மோட்டிவேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு காலத்தில் மங்களபுரம் என்னும் கிராமத்தில் சின்னச்சாமி என்ற ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தார். அவருக்கு சொந்தமென்று சொல்வதற்கு சிறு குடிசை வீடும் கிழிந்த உடைகளும்தான். நாள் முழுவதும் உழைத்தால் மட்டுமே அவர் வீட்டில் அடுப்பெரியும். ஆனாலும் சின்னச்சாமிக்கு யாருக்கும் தீங்கு நினைக்காத நல்ல மனம் இருந்தது. ஒரு மாலை பொழுதில் காட்டுக்கு விறகு சேகரிக்கச் சென்ற சின்னசாமிக்கு ஆற்றில் குளிக்க ஆசையாய் இருந்தது. ஆற்று பக்கம் சென்றபோது ஒரு பரிதாபகரமான காட்சியை கண்டார். ஆற்றில் ஒரு பெரிய முதலை ஒரு சிறிய வெள்ளை நிற முயல் குட்டியை பிடிப்பதற்காக வாயை திறந்து நெருங்கிக் கொண்டிருந்தது. பயத்தில் உறைந்திருந்த அந்த குட்டி முயலால் ஓட முடியவில்லை. சின்னசாமி பதற்றமடைந்தார். தன் உயிரை பணயம் வைக்க துணிந்து கையில் இருந்த பெரிய தடியை ஓங்கி முதலையின் தலையில் அடித்தார். எதிர்பாராத அடியால் மிரண்டு போன முதலை முயல் குட்டியை விட்டுவிட்டு தண்ணீருக்குள் மறைந்தது. சின்னசாமி நடுங்கிக் கொண்டிருந்த முயல் குட்டியை தூக்கி அரவணைத்தார். அப்போது ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்தது. மின்னல் வெட்டுவது போல் ஒரு பிரகாசமான ஒளி வீசியது. முயல் குட்டி மறைந்து அங்கே ஒரு பேரழகு கொண்ட தேவதை காட்சியளித்தது. சின்னசாமியே, உனது தியாக மனப்பான்மை என்னை மகிழ்வித்தது. நான் தான் இந்த காட்டுக்கு அதிபதியான தேவதை. நீ காப்பாற்றியது சாதாரண முயல் குட்டியல்ல. உனது உதவிக்கு பரிசாக நான் உனக்கு ஒரு வரம் தருகிறேன் என்று தேவதை புன்னகையுடன் கூறியது. சின்னசாமி கைகூப்பி நின்றார். தேவதை தன் கையிலிருந்த ஒரு சாதாரண மண் பானையை அவரிடம் கொடுத்து, இது மந்திர பானை. இதில் நீ எதை போட்டாலும் அது அடுத்த நொடியே இரண்டாக பெருகிவிடும். இந்த பானை உன் வறுமையை போக்கும் என்றது. சின்னசாமியின் முகத்தில் மகிழ்ச்சி பொங்கியது. தேவதை அவரை எச்சரித்தது, ஆனால் ஒன்று, நீ ஒருபோதும் பேராசைப்படக்கூடாது. பேராசை உன் மனதில் நுழைந்தால் இந்த பானை தானாகவே உடைந்துவிடும் என்று கூறிவிட்டு மறைந்தது. மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பிய சின்னசாமி முதலில் தன் வீட்டில் இருந்த ஒரேயொரு நாணயத்தை பானைக்குள் போட்டார். அடுத்த நொடியே அது 2 நாணயங்களாக மாறியது. மேலும் சில நாணயங்களை போட்டார். அவை 4ஆகி 8ஆகி. நிமிடங்களில் அவர் கையில் ஒரு சிறு செல்வம் சேர்ந்தது. சின்னசாமியின் வறுமை நீங்கியது. அவர் நிறைய நிலங்கள் வாங்கினார். தங்கம் வெள்ளி நாணயங்களை உருவாக்கினார். அவர் ஒரு பெரிய செல்வந்தரானார். முதலில் தன்னுடைய செல்வத்தை ஏழைகளுக்கு உதவவும் ஊருக்கு கோவில் கட்டவும் பயன்படுத்தினார். ஊரார் அவரை போற்றினார்கள். பேராசையின் பிடியில் ஆரம்பத்தில் தன்னடக்கம் கொண்ட சின்னசாமிக்கு காலப்போக்கில் பணத்தின் மீதான ஆசை வளர்ந்தது. ஒரு நாணயத்தை போட்டால் 2 கிடைக்கிறது. 10 போட்டால் 20 கிடைக்கிறது. ஆனால் உலகில் எவ்வளவோ செல்வங்கள் இருக்கின்றன. என்னிடம் இன்னும் அதிகம் வேண்டுமே. என்னிடம் மட்டுமே இந்த உலகின் செல்வம் மொத்தமும் இருக்க வேண்டும் என்று அவர் நினைக்க ஆரம்பித்தார். தேவதையின் எச்சரிக்கை அவர் நினைவில் இருந்து மெல்ல மறைந்தது. ஒரு நாள் அவர் தன் மாளிகையின் இரகசிய அறையில் பொக்கிஷமாக வைத்திருந்த மந்திர பானையின் முன் அமர்ந்தார். இன்று இந்த உலகின் மிகச் சிறந்த வைரத்தை தேடி போடுகிறேன். அது இரட்டிப்பாகும்போது அதை நான் மன்னர்களுக்கு விற்பேன். மேலும் மேலும் பெருக்குவேன். எனக்கு இந்த நாட்டின் மன்னனாகவே மாற வேண்டும் என்று முணுமுணுத்தார். தன் எண்ணம் நிறைவேற வேண்டும் என்று வெறியுடன் பல கோடிகள் மதிப்புள்ள ஒரேயொரு விலை உயர்ந்த மகுடத்தை எடுத்து அதை பானைக்குள் வீசினார். மகுடம் பானையை தொட்ட அந்த நொடியில் சடார் என்று ஒரு பயங்கரமான ஓசை கேட்டது. பானை தணல் விழுந்த மண்ணை போல தீற்றென வெப்பமடைந்தது. பானையின் விளிம்புகளில் நெளிவுகள் ஏற்பட்டு அதன் மேல் விரிசல்கள் படர ஆரம்பித்தன. பேராசை பேராசை என்று ஒரு மெல்லிய சோகமான குரல் அந்த காற்றுக்குள் ஒலித்தது. சின்னசாமி திகைத்தார். பானையை காப்பாற்ற முயன்றார். ஆனால் அது சாத்தியமில்லை. மந்திர பானை சின்னசாமியின் பேராசையின் வெப்பத்தை தாங்க முடியாமல் சத்தமாக உடைந்து சிதறியது. பானைக்குள் போட்ட விலை உயர்ந்த மகுடம் உட்பட எந்த பொருளுமே இல்லாமல் உடைந்து போன ஓடுகள்தான் மிச்சமிருந்தன. ஒரு காலத்தில் சாதாரண மண் பானையாக இருந்த அது மீண்டும் வெறும் மண் ஓடுகளாக மாறியது. சின்னசாமியின் கண்களில் கண்ணீர் வந்தது.
அவர் மீண்டும் ஒரு ஏழையாக மாறிவிடவில்லை. அவர் ஏற்கனவே நிறைய சொத்து சேர்த்திருந்தார். ஆனால் தனக்கு கிடைத்த பொக்கிஷத்தையும் தேவதையின் நல்ல எண்ணத்தையும் பேராசையால் இழந்ததை நினைத்து அவர் வருந்தினார். அந்த நாள் முதல் சின்னசாமி மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழ்ந்தார். ஆனால் அவர் ஒவ்வொரு நொடியும் இருப்பது போதும் என்று எண்ணாதவரை எதுவும் நிரந்தரமாக இருக்காது என்ற பேருண்மையை புரிந்து கொண்டு கடைசி வரை வாழ்ந்தார். நீதி: பேராசை பெருநஷ்டம். இருப்பதை கொண்டு திருப்தி அடையாதவர்களுக்கு கிடைத்த வரமும் கூட நிலைக்காது.